الله يسمع تعاوركما إن الله سميع بصير. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அபலை பெண் அவளுடைய இறை நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய தளராத நம்பிக்கையின் காரணமாக எந்த அளவுக்கு அது தாக்கத்தை உண்டு பண்ணியது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை அது வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டது. இது உலகில் வாழக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்தை, படிப்பினையை, பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு சம்பவம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த பெண்ணை பற்றிய செய்தி குர்ஆனுடைய வசனத்திலேயே இருக்கிறது. அந்த பெண்ணோட சம்பந்தப்பட்ட நிகழ்வை பற்றி திருமறை வசனம் சுட்டி காட்டுகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை, உயர்ந்த அர்த்தத்தை அந்த பெண் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவர்களுடைய இறை நம்பிக்கை போற்றப்பட்டதாக, புகழப்பட்டதாக, வரவேற்கப்பட்டதாக, அல்லாஹ்விடத்திலே மதிப்பு மிக்கதாக இருந்திருக்கும் என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல தலாக்குடைய முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணை தலாக் போடுறது அப்படிங்கிறது, நீ என்னுடைய தாய்க்கு ஒப்பானவள் அப்படின்னு சொன்னா போதும், தலாக் ஆயிடும். தலாக்கு முறையும் இருந்துச்சு. தலாக்கு மாதிரியே ஒரு இன்டைரக்டா சொல்றது மறைமுக தலாக், அதுவும் தலாக்கு மாதிரி தான். பழக்க வழக்கத்தில் அப்படியே தொன்று தொட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. நீ என்னுடைய தாய்க்கு ஒப்பானவள் அப்படின்னு சொல்லிட்டு இது நடைமுறையில் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்பயும் அது நடைமுறையில் இருக்குது. மனைவியை பார்த்து நீ என் தாய்க்கு ஒப்பா இருக்கிற, உன்னை பார்த்தா என் தாய் மாதிரி இருக்கு, நான் என் தாய் மாதிரி உன்னை நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது மனைவியை பார்த்து. அது தலாக்குடைய ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடும். தலாக்குடைய ஸ்தானத்துக்குன்னா அதுக்கு மாற்று வழி இருக்குது. தண்ட பரிகாரம் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா அது நீங்கிடும். இப்பயும் நடைமுறையில் இருக்கு. அப்ப அந்த காலத்துல நடைமுறையில் இருந்த அடிப்படையில் ஹவுஸ் சாமித் என்பவர் என்ன பண்ணினாரு, தன்னுடைய மனைவியை பார்த்து நீ என்னுடைய தாய்க்கு ஒப்பானவள் அப்படின்னு ஒரு கோபத்துல, அவசரத்துல, ஒரு நிதானத்தை இழந்து மனைவியை பார்த்து சொல்லிட்டார். சொன்னா அதுக்கு பேர் லிகார் என்பதாக சொல்லுவாங்க. லிகார் பண்ணிட்டாரு மனைவியை. பண்ணினதுக்கு பிறகு அவருக்கு பெரிய அளவில் மனசுல வருத்தம் ஏற்பட்டுச்சு. அவசரப்பட்டுட்டமே, வார்த்தையை விட்டுட்டமே, நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே வேட்டு வச்சுட்டோமே, இப்போ வாழ்க்கையை எப்படி தொடர்றது, எப்படி மனைவியோட வாழ்றது, நம்முடைய திருமண பந்த உறவு முடிஞ்சு போச்சே, பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குதே, ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவருடைய வருத்தத்தை மனைவியும் புரிந்து கொண்டார். ஒரு அவசரத்தில் கணவன் சொன்னது நம்ம மேல உள்ள வெறுப்புல சொல்லலை, அந்த நேரத்தில் இருந்த ஒரு பதக்கத்தில் சொன்னது டெம்பரவரி வெறுப்பு, பெர்மனண்டான வெறுப்பு அல்ல. சூழ்நிலையின் காரணத்தினால ஏற்பட்ட வெறுப்பு, என்னவே அவர் வெறுப்பு சொல்லலை என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை நோக்கி ஓடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தை அழைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அந்த பெண்மணி முறையிடுகிறார்கள். என்ன முறையிடுறாங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் ஹவுஸ் இப்னு சாமித் என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவர். ஒரு வகையில என்னுடைய தகப்பனாருடைய சகோதரனின் மகனாக உறவில் வரக்கூடியவர். இப்படிலாம் விவரிச்சு சொல்றாங்க. என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகளுக்கு தகப்பனார், ஒரு வகையில என்னுடைய தகப்பனாருடைய சகோதரனின் மகன். இப்படிப்பட்ட என்னுடைய கணவர் என்னை நிகார் செய்து விட்டார். ஆனால் தலாக்
மன சஞ்சலப்படுறார், அவசரப்பட்டுட்டமே என்று அவதிப்படுகிறார். இப்படி ஒரு நிலையில மீண்டும் எங்களுடைய திருமண பந்தம், கணவன் மனைவி உறவு தொடர்வதற்கு ஏதாவது வழி உண்டா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லம் நோக்கி விரைந்து வந்த அந்த பெண்மணி, அவளை பெண்மணி அழுது கூக்குரல் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அந்த அம்மையாரை பார்த்து சொன்னார்கள், அம்மையாரே, இது ஒரு மறைமுகமான தலாக், இன்டைரக்டான தலாக். சொன்னதுதான். அதனால் உன்னுடைய கணவர் உனக்கு ஹராமாகிவிட்டார். திருமண பந்தம் உறவு முடிந்து விட்டது. இனிமேல் அவரோடு நீ தொடர்ந்து வாழ முடியாது, உறவை புதுப்பிக்க முடியாது, வேற வழியே இல்லை, இருக்கிற சட்டத்தை தானே சொல்ல முடியும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் ஒவ்வொரு ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணீர் மாலமலையா உண்டு. அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நடுத்தரவுக்கு வந்துடும், பட்டினி கிடந்து செத்துரும், என் குழந்தைகளுடைய எதிர்காலம் வீணாகி போயிடும். உங்க வாயால அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. எனக்கும் என்னுடைய கணவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு அறுந்து போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு நீங்க தயவு செஞ்சு உங்க வாயால சொல்லிடாதீங்க என்று மீண்டும் கோர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னாங்க, உன்னுடைய கணவரோட காரணமாக மறுபடியும் கதறல், மறுபடியும் அழுதல். இரண்டாவது தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலை கேட்டு மன சஞ்சலப்படுறாங்க. மூணாவது தடவையும் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏதாவது வழி இருக்குதா, ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குதா, பரிகாரம் இருக்குதா? மூன்றாவது தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இருக்கிறதற்கான நான் சொல்ல முடியும், உன்னுடைய கணவரோட காரணமாக மேற்கொண்டு அழுகிறார்கள். சிந்தனை செய்து பார்க்கையிலே தன்னுடைய பிரியமான கணவரை விட்டு பிரிய போகுமே என்கிற ஒரு கவலை, குழந்தைகள் எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யும், உணவு நெருக்கடி ஏற்பட்டுமே அப்படிங்கிறதுக்கான ஒரு அச்சம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாகிவிடுமே என்கிற ஒரு மாதிரியான ஒரு பயம். சரி, மறுமணமாக முடிச்சுக்கலான்னு பார்த்தா வயசு வீடு கொடுக்கல, மறுமணம் முடிக்கக்கூடிய வயசை நாம் பெறவில்லை, வயசை தாண்டினோம், என்ன பண்றது? கருணையே உருவான காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தை நோக்கி வந்து அவர்களிடத்துல முறையிட்டு அவர்களே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, மன அமைதியை பெறுவதற்கு வேற வழி இல்லாமையே போச்சே. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சிந்தனைக்கு மேல் சிந்தனையாக சிந்திச்சு பார்த்து கடைசியில் அல்லாஹ்விடத்துல தஞ்சமடைகிறத தவிர, சரணடைகிறத தவிர, அவனிடத்துல புகலிடம் தேடுவதை தவிர வேற வழியே இல்லை என்று அவர்களுக்குள்ளாக ஒரு முடிவு செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சபையை விட்டு செல்லாமல் அவர்களிடத்துல முறையிடுகிற பொழுதெல்லாம் அவர்களுடைய மனசுல என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவால் ஒரு புதிய சட்டத்தை ஏற்படுத்து, எனக்கு சாதகமான ஒரு சட்டத்தை வெளிப்படுத்து. தன்னுடைய இயலாமைய, தன்னுடைய ஆற்றாமைய மடக்கி மடக்கி அல்லாஹ்விடத்துல முறையிட்டு வானத்தை நோக்கி கையை உயர்த்தி நபியினுடைய நாவல கட்டளையை இறக்கி வை, என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லு, இந்த இடத்தை விட்டு நான் அகல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பம்படியா நின்று நபியிடத்துல வாதம் பண்ணி அல்லாஹ்விடத்துல முறையிட்டு நிச்சயமா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவை ஏற்படுத்துவாங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படியே இருக்கிறார். இந்த அவர்களுடைய அந்த குரல், அவர்களுடைய அந்த கூக்குரல், கூப்பாடு, புலம்பல் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போகுது. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போய் அர்ஷனுடைய கதவு திறந்து அங்கிருந்து வகி இறங்குது. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நிமித்தமா ஒரு ஆயத்தை இறங்குதுன்னா நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். 28வது ஜுஸுவினுடைய ஆரம்ப ஆயத்து, 58வது அத்தியாயம் 11வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான் பார்த்தீங்களா? நீங்க எப்படி தர்ஜிமா எடுத்து பாருங்க, அப்புறமாட்டிங்க. 58வது அத்தியாயம் 11வது வசனம்.
قد سمع الله قول التي تجادلك في زوجها. எவள் தன்னுடைய கணவனுடைய விஷயமாக உங்களிடத்திலே வாதம் புரிகிறாளோ அவளுடைய கூற்றை வார்த்தையை அல்லாஹ் செவிமடுத்துக் கொண்டான். அல்லாஹ்விடத்திலேயே அவர் முறையீடு செய்ய ஆரம்பித்து விட்டார். வல்லாஹு யஸ்மஉ தஹாவரகுமா. நபியே, உமக்கும் அந்த பெண்ணுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய வாதத்தை, வாத பிரதிவாதத்தை, வாக்குவாதத்தை, ஆர்குமெண்டை அல்லாஹ் நன்கு கவனித்துக் கொண்டார். இன்னல்லாஹ் ஸமீஉன் பஸீர். அல்லாஹ் செவியேற்பவனும் பார்ப்பவனுமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஆயத்தை இறக்கி அல்லாஹ் ஒரு புது சட்டத்தையே கொண்டு பண்ணினார். என்ன சட்டம்? இனிமே லிஹார் யாராவது பண்ணினாங்கன்னா அது தலாக்குடைய ஸ்தானத்தில் கிடையாது. அந்த லிஹார் பண்ணதுக்கு கஃபாரா, தண்ட பரிகாரம், அதற்கென்று சில நிவர்த்திகள் இருக்கிறது. அதை செய்துவிட்டால் அதனுடைய தண்டனை நீங்கிடும், அதனுடைய குற்றம் நீங்கிடும். அதனால அது தலாக்குடைய ஸ்தானம் கிடையாது என்பதாக சட்டம் புதிதாக இறக்கப்பட்டுச்சு. தலாக்குடைய ஸ்தானம் இனிமேல் கிடையாது அப்படின்னு. அதுக்கு பிறகு அந்த அம்மையாருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாயிடுச்சு. அவர் லிஹார் சொன்னதுக்கு என்ன தண்ட பரிகாரமோ, அதுக்கு என்ன எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு மறுபடியும் தன்னுடைய கணவனோடு திருமண வந்த உறவை அவர்கள் தொடர்ந்தார். ஆக இது நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நிர்பந்தமான நெருக்கடியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உள்ள குமுறலை எல்லாம் பார்க்குறாங்க. அவர்களுடைய மனநிலைகளுடைய அந்த துடிப்பை பார்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய வேலைன்னா அல்லாஹ்வுடைய ஆயத்தையே இறக்கக்கூடிய அளவுக்கு வெளிவிடும். அந்த காலத்தில் மட்டுமில்லை, அந்த பெண்ணுக்கு மட்டுமில்லை, இந்த காலத்திலையும் நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு கூறுகிறதோ, கொந்தளிக்கிறதோ, இறை நம்பிக்கையில் ஊறி திளைக்கிறதோ, அதற்கான ஒரு மதிப்பு அரிசில விளங்கும். அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் ஆடும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தூள் பறக்கும். இப்போ தெரிஞ்சுக்கலாம், பூமியினுடைய உள்ள சாதாரண கிடையாது. உலகத்தையே அழிச்சிடும், உலகத்தையே உருவாக்கிடும், உண்டு இல்லைன்னு பண்ணிடும், பூமியை செதற வச்சிடும், வானத்தை விளக்க வச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர் பாயிண்டாக அந்த அளவுக்கு பூமியினுடைய உள்ளத்துக்கு கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, முன்னோடியாக, முன்மாதிரியாக இருக்கிறது. இதே போன்று ஆண்கள், பெண்கள் அனைவர்களுமே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மீதான நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறணும், உறுதியாக வச்சுருக்கிறணும். புலன்னு தளதளன்னா வச்சுக்கிறக்கூடாது, நிலையாக இருக்க வேண்டும், நீர்த்து போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையினுடைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாம் இறைவனுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளலாம், இறை பிரியத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதற்கு இந்த சம்பவத்தை முன்னுதாரணமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாக்கெல்லாம் தெரிகிறார்.